Hi, welcome to my channel. என் பேர் ஷேகர் நாராயணன். ஃபோட்டோகிராஃபியில் எக்ஸ்போஷர் பற்றி பேசும்போது 3 விஷயங்கள் பேசுவோம். ஒன்று ஐஎஸ்ஓ, இன்னொன்று அப்பர்ச்சர், அடுத்தது ஷட்டர் ஸ்பீட். யூஸ்வலாக நம்ம கேமராவை ப்ரோக்ராம் மோட் இல்லைன்னா ஆட்டோ மோடில் போட்டு எடுக்கும்போதும் இந்த 3 பேராமீட்டரும் கேமரா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி ஒரு இமேஜ் எடுத்து கொடுக்கும். ஆனால் இந்த 3 பேராமீட்டரையும் அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு கேமராவை மேனுவல் மோடில் வச்சு ஒவ்வொரு பேராமீட்டரும் தனித்தனியாக நாம் கண்ட்ரோல் பண்ணி எடுக்கும்போதும் நமக்கு வேணுங்கிற மாதிரி இமேஜ் நம்ம அழகாக க்ரியேட் பண்ணலாம். எக்ஸ்போஷர் பற்றி நிறைய டியூட்டோரியல்ஸ் இருக்குது ஆன்லைனில். இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த அப்பர்ச்சர்னால் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த அப்பர்ச்சரை நம்ம எப்படி க்ரியேட்டிவாக இந்த மாதிரி ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் எடுக்க போகிற ஷாட் இந்த ஷாட்டு தான். இந்த வீடியோ முடியும் போதும் இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு எது கரெக்ட் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். இந்த அப்பர்ச்சர் அப்படிங்கிறது அந்த லென்ஸோட ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷட்டரை கிளிக் பண்ணும்போதும் அந்த லென்ஸுக்குள்ளே சர்க்குலராக இருக்கிற டயஃப்ரம் அப்படிங்கிற பிளேடு வந்து ஓப்பன் ஆகும். அது எவ்வளோ பெருசு ஓப்பன் பண்ணுறோம், எவ்வளோ சின்னதாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த அப்பர்ச்சர். இதை மெஷர் பண்ணுறதுக்கு எஃப் ஸ்டாப் அப்படிங்கிற யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். பழைய லென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்கில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் 2.8, 4, 5.6 அப்படின்ட்டு ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங்கை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணினோம் அப்படின்னா அந்த ஷட்டரை கிளிக் பண்ணும்போது அந்த டயஃப்ரம் வந்து அவ்வளோதான் ஓப்பன் ஆகும். இப்போ வர மாடர்ன் கேமராஸில் இந்த அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்விட்ச் வந்து கேமராலேயே இருக்குது. இது கேமராலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணினாலுமே இந்த அப்பர்ச்சர் அப்படிங்கிறது லென்ஸு சம்மந்தப்பட்ட விஷயம். சில லென்ஸ் தான் வந்து இந்த 1.4, 2.8 எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அது வந்து இந்த லென்ஸ் டிசைனை பொறுத்து இருக்குது. நம்ம டிப்பிக்கலாக இந்த கேமராவோடு வாங்கும்போதும் வர லென்ஸ், இந்த கிட் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறதில் பார்த்தோம் அப்படின்னா அதோட ரேஞ்சே வந்து F4 இல்லைன்னா 5.6 அதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு மேலே ஆரம்பிக்கும் போதும் 5.6 ஆரம்பிச்சிது அப்படின்னா நம்ம 5.6, F8, F11, F22 அந்த மாதிரி நம்ம ஜாஸ்தியாக போகலாம். டிப்பிக்கலாக வந்து அது F22 இல்லைன்னா சில லென்ஸில் F32 வரைக்கும் கூட போகும். அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண தேவை இருக்காது. ஸோ டிப்பிக்கலாக வந்து நம்ம 5.6, F8, F11 அந்த ரேஞ்சில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் F4, 5.6 அந்த மாதிரி பார்க்கும்போதும் இந்த F4க்கும் 5.6க்கும் ஒரு ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா 2.8. ஸோ 2.8 to F4 இஸ் ஒன் ஸ்டாப், F4 to 5.6 இஸ் அனதர் ஸ்டாப். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் அந்த அப்பர்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா டபுள் தி அமௌண்ட் ஆஃப் லைட் உள்ளே பாஸ் பண்ண விடும். ஸோ அதுதான் இந்த அப்பர்ச்சரோட பிஹேவியர். ஸோ ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் லைட் வரும். ஸோ நமக்கு வந்து F5.6 வச்சு எடுக்கிறதுக்கும் F4 வச்சு எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு ஹாஃப் த லைட் இருந்தால் போதும். ஸோ அப்பர்ச்சர் ஜாஸ்தியாக அதாவது அந்த நம்பர் ஜாஸ்தியாக அந்த ஓப்பனிங் வந்து சின்னதாகிட்டே வரும். ஸோ அந்த லைட் ஓப்பனிங் சின்னதாகிட்டு வரும்போதும் நமக்கு நிறையா லைட்டு தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷட்டர் ஸ்பீடும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்பர்ச்சர் அப்படிங்கிறது என்ன எஃபெக்ட் கொடுக்கும் ஒரு இமேஜில் அப்படி பார்த்தோன்னா அது வந்து இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணும். டெப்த் ஆஃப் ஃபீல்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணும்போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கையை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா இந்த கை மட்டும் ஃபோக்கஸில் இருக்காது. இந்த கைக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோக்கஸில் இருக்கும், இந்த கைக்கு அப்புறமாவும் கொஞ்சம் ஏரியா ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ அந்த எவ்வளோ ஏரியா வந்து அந்த இமேஜில் ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த அப்பர்ச்சர் வந்து இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஒரு 2.8 இல்லைன்னா F1.4 அப்படின்னு அந்த லோவர் நம்பர் வைக்கும்போதும் அந்த லென்ஸோட ஓப்பனிங் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அந்த லென்ஸோட ஓப்பனிங் பெருசாக இருக்கும்போதும் அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ரொம்ப ஷாலோவாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே லென்ஸில் அந்த அப்பர்ச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போதும் அதாவது F16, F22 அப்படின்னு ஜாஸ்தி பண்ணும்போதும் அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். சரி, இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த அப்பர்ச்சர் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. இன்னும் 2 விஷயங்கள் உள்ளே குதிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த். ஒரு 50 mm லென்ஸுக்கும் ஒரு 200 mm லென்ஸுக்கும் 2.8 வச்சு எடுக்கும்போதும் அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேறுபடும். 200 mm லென்ஸில் வந்து 2.8 எடுத்தோம் அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு ரொம்ப நேரோவாக இருக்கும். அதே டிஸ்டன்ஸில் ஒரு 50 mm லென்ஸை 2.8 வச்சு எடுத்தீங்க அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு நிறையாவே இருக்கும். அது மட்டும் அல்ல, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு 50 mm லென்ஸை 2.8 வச்சு ஒரு சப்ஜெக்ட் பக்கத்தில் வச்சு எடுக்கும்போதும் டெப்த் ஆஃப் ஃபீல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே 2.8 லென்ஸ் அப்பர்ச்சர் செட் பண்ணிவிட்டு அந்த கேமராவை கொஞ்சம் தள்ளி ஒரு
10 அடி 15 அடி தள்ளி எடுத்தேன் அப்படின்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு ஜாஸ்தியாகும். ஸோ இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணுறது 3 விஷயம். ஒன்று மெயினாக கண்ட்ரோல் பண்ணுறது அப்பர்ச்சர், அடுத்தது சப்ஜெக்ட் டு கேமரா டிஸ்டன்ஸ், அடுத்தது ஃபோக்கல் லென்த். ஸோ அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணுறது இவ்வளோ 3 பேராமீட்டர்ஸ் உள்ள நுழையும். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் நம்ம உள்ளே குதிச்சிட்டோம் வச்சிங்களேன் ரொம்ப ஈஸி. அப்பர்ச்சரை கண்ட்ரோல் பண்ணோன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணி அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஷாட்டுக்கு ப்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராப்ஸ் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கான்ஸ்டன்ட் லைட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கேமராவோட லெஃப்ட் சைடில் ஒரு எல்இடி பேனல் வச்சு அதுக்கு முன்னாடி இந்த டிஃப்யூசிங் கிளாத் வச்சு சாஃப்ட் லைட் வச்சுருக்கோம். கேமராவோட ரைட் சைடில் இந்த ஷேடோவை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற ஃபோம் கோர் போர்டு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது வந்து அந்த ரைட் சைடில் வர ஷேடோவை ஃபில் பண்ணி அந்த ஷேடோவை எலிமினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேமரா செட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோட் அப்படின்ட்டு ஒரு மோட். இது எல்லா கேமராலையுமே இருக்கும். அந்த மோடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மேனுவல் மோடில் வந்து ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ, அப்பர்ச்சர் 3மே நம்ம செட் பண்ணணும். இந்த அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம தேவையான அப்பர்ச்சர் நாம் செட் பண்ணும்போதும் கேமரா ஆட்டோமேட்டிக்காக தேவையான ஷட்டர் ஸ்பீடை அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கும். ஐஎஸ்ஓவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ் ஐஎஸ்ஓ வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய லைட்டிங் கண்டிஷனுக்கு ஐஎஸ்ஓ 200 வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த ஐஎஸ்ஓ மாற போகிறது கிடையாது. ஷட்டர் ஸ்பீடு வந்து தேவையான ஷட்டர் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக கேமரா கால்குலேட் பண்ணிக்கும். நம்ம வந்து 1.8லேருந்து நம்ம ஆரம்பித்து போகலாம். 1.8 அப்படிங்கிறது நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற லென்ஸ் வந்து 50mm 1.8 லென்ஸ். ஸோ இதில் வந்து 1.8லேருந்து f16 வரைக்கும் நம்ம அப்பர்ச்சர் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்பர்ச்சர் வந்து நம்ம கேமரா பாடியில் நம்ம செட் பண்ணிட்டு வரும்போதும் அதுக்கு தேவையான ஷட்டர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா கால்குலேட் பண்ணி நமக்கு கரெக்ட் எக்ஸ்போஷர் கொடுக்கும். ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படி பார்த்தோன்னா நான் வந்து இது வந்து ஒரு லேயர்டாக வச்சுருக்கோம் நம்ம இந்த சாண்ட்விச்சை. நான் வந்து ஃப்ரண்ட்டில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அங்கே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் அங்கே வச்சு எடுக்கும்போதும் நமக்கு வந்து அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நமக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் பிளர்லாம் கொஞ்சம் அழகாக தெரியும். அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்லேயே நான் வந்து ஃபோக்கஸ் வச்சுருக்க போகிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் 1.8ல் வச்சு எடுத்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஷாட் 1.8ல் எடுத்திருக்கோம். இது பார்த்தோன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணின ஏரியா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த எட்ஜ் ஆஃப் த ஆனியன் முன்னாடி பார்த்தோன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி அந்த எல்லோ கலர் கேப்சிகம், அந்த ரெட் கலர் டொமேட்டோ, அந்த லெட்யூஸ் பின்னாடி இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நல்லா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நல்லா சாஃப்டாக பிளட்டாக ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ 1.8ல் எடுக்கும்போதும் நமக்கு அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஷாட்டில் நல்லா அழகாகவே தெரியுது. அடுத்த ஷாட் வந்து f4ல் வச்சு எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ கேமரா நான் f4ல் வச்சுருக்கேன். இந்த ஷாட் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ f4ல் எடுத்த ஷாட் நல்லா அழகாகவே இருக்குது. அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து டெஃபினட்டாக 1.8ல் எடுத்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த ஆனியன், அந்த டொமேட்டோ, அந்த க்ரீன் பேப்பர் எல்லாமே கொஞ்சம் இன்னும் டெஃபினிஷன் நல்லா அழகாக இருக்குது. அந்த எல்லோ கலர் கேப்சிகமும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளர்டாக இல்லாமல் அதோட ஷேப் இன்னுமே நல்லா அழகாக தெரியுது. அந்த பின்னாடி இருக்கிறதும் அந்த ரெட் கலர் பிளாபாக இல்லாமல் ரெட் கலரில் ஓகே அது டொமேட்டோ தான் அப்படிங்கிறதும் இந்த f4லேயே நமக்கு அழகாக தெரியுது. ஸோ அடுத்த ஷாட் f8ல் வச்சு எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த ஷாட் பார்த்தோன்னா f8ல் எடுத்திருக்கோம். இந்த ஷாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்குது. நமக்கு வேணுங்கிற அந்த மெயின் சப்ஜெக்ட் அந்த சாண்ட்விச் வந்து நல்லா ஃபுல்லாக ஷார்ப்பாக இருக்குது. பின்னாடி அந்த எல்லோ கலர் கேப்சிகம், அந்த டொமேட்டோஸ், அந்த லெட்யூஸ் அதெல்லாம் பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அழகாகவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ராபப்ளி இது வந்து ஒரு நல்ல தேவையான f ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம், f8. ஸோ அடுத்த ஷாட் வந்து f16ல் வச்சு எடுத்து பார்ப்போம். ஸோ இந்த ஷாட் f16ல் எடுத்திருக்கோம். இந்த ஷாட் பார்த்தோன்னா நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. ஆனாலுமே பின்னாடி எட்ஜில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட செட்டப் ஒரு காரணம். ஸோ நம்ம கேமரா வந்து சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம். லென்ஸு வந்து f16க்கு மேலே போகாது. ஸோ இந்த செட்டிங்கில் வந்து இதுதான் நமக்கு மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும். சப்போஸ் எனக்கு அந்த டொமேட்டோவும் எனக்கு ஷார்ப்பாக வேணும் இதே லென்ஸை வச்சு அப்படின்னா இந்த கேமராவை நான் கொஞ்சம் பின்னாடி தள்ளினேன் அப்படின்னா டெஃபினட்டாக அதுவும் கொஞ்சம் ஷார்ப்பாக வரும்.
பட் நான் இப்போ பின்னாடி தள்ளும் போதும் நம்ம ஆங்கிள் ஆஃப் வியூவும் ஜாஸ்தியாகும். ஸோ நம்மளோட லைட் ஃபிக்சர், இந்த பக்கம் வச்சுருக்கிற இந்த ஃபோம் போர்டு எல்லாமே நமக்கு ஃப்ரேம்குள்ளே வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணி ஸ்டேஜை செட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எனிவே இன்றைக்கி நம்ம எடுத்த ஷாட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு எது நல்ல அபர்ச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த 1.8 எடுத்த ஷாட்டை ரொம்ப பிடிச்சிது. அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணினதில் அந்த தின் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பின்னாடி இருந்த சப்ஜெக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் நல்லா அந்த கலர்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது பார்த்தோன்னா F8 எடுத்த ஷாட் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து அந்த சாண்ட்விச் வந்து நல்லா ஃபோக்கஸில் இருந்தது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணின பொருட்கள்லாம் பின்னாடி ப்ராப்ஸாக வச்சுருந்ததெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில், பட் அந்த டெஃபினிஷனும் நல்லா தெரிஞ்சு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு எது நல்ல அபர்ச்சர் அப்படின்னு கேட்டால், ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் எல்லாமே நல்ல அபர்ச்சர் தான். உங்களுக்கு எது தேவை, அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு என்ன அப்படிங்கிறது ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நாம் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் அபர்ச்சர்னால் என்ன, அது எப்படி டெப்த் ஆஃப் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்ஃபேக்ட் இந்த எஃப்-ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை மேனிப்புலேட் பண்ணி ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு அமெச்சர் ஃபோட்டோகிராஃபருக்கும் அந்த டிஃபரன்ஸ் கொண்டு வரதே இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை மேனிப்புலேட் பண்ணி எடுக்கிற ஷாட் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு டெக்னிக், வேற ஒரு ஃபுட். டேக் கேர் அண்ட் பை பாய்.